ஒரு மனிதனின் வாழ்க்கையை மெதுவாக கெடுக்கக்கூடிய ஒரு பழக்கம் இருந்தால் அது ஓவர் திங்கிங் தான். பலருக்கு திறமை இருக்கிறது, கனவு இருக்கிறது, முயற்சி செய்யும் மனசும் இருக்கிறது. ஆனால் அவர்கள் முன்னேறாமல் நின்று விடுவதற்கான முக்கிய காரணம் அவர்களுடைய மனசுதான். ஒரு விஷயம் நடந்ததும் அதை 100 தடவை நினைத்து பார்க்கிறார்கள். நான் இதை சரியா பண்ணேனா? அவன் என்ன நினைப்பான்? நாளைக்கு என்ன ஆகுமோ? நான் தோல்வி அடைந்தா என்ன ஆகும் என்று முடிவில்லாமல் யோசித்துக் கொண்டே இருப்பார்கள். உண்மையில் நம்ம வாழ்க்கையை கெடுக்கிறதோ பிரச்சனை இல்லை, அந்த பிரச்சனையை பற்றி நாம் அதிகமாக யோசிப்பதுதான். ஒரு சின்ன கதை நினைச்சு பாருங்கள். ஒரு பையன் இருந்தான். அவனுக்கு ஒரு பெரிய கனவு. ஒரு நாள் தன் சொந்த பிசினஸ் ஆரம்பிக்கணும். அவன் தினமும் அந்த கனவை நினைப்பான், யூடியூப் வீடியோ பார்ப்பான், வெற்றி பெற்றவர்களின் கதைகளை கேட்பான், திட்டங்களையும் எழுதுவான். ஆனா ஒரு விஷயம் மட்டும் அவனால் செய்ய முடியவில்லை, ஸ்டார்ட் பண்ணுவது. ஏன் தெரியுமா? அவன் மனசு தினமும் ஒரு புதிய கேள்வியை எழுப்பும். மணி போதுமா? ஃபெயிலியர் வந்தா என்ன ஆகும்? பீப்புள் என்ன சொல்லுவாங்க? இது சரியான நேரமா என்று யோசித்துக் கொண்டே அவன் 3 வருடம் கழித்தான். ஒரு நாள் அவனோட நண்பன் அவனை பார்த்து சொன்னான், நீ யோசிச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்திலவே வேற யாரோ உன்னுடைய ஐடியாவை எடுத்துக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அந்த வார்த்தை அவனை ஒரு நிமிஷம் சத்தமில்லாமல் ஆக்கிவிட்டது. அப்போதுதான் அவனுக்கு ஒரு உண்மை புரிந்தது. சக்சஸ் யோசிப்பவர்களுக்கு வராது, ஆக்ஷன் எடுப்பவர்களுக்குத்தான் வரும். வாழ்க்கையில் பெர்ஃபெக்ட் டைம் என்று ஒன்றே கிடையாது. பல பேர் சரியான நேரம் வந்தா நான் ஸ்டார்ட் பண்ணுவேன் என்று சொல்லிக்கொண்டு வருடங்களை வீணடிக்கிறார்கள். ஆனால் உண்மையான வெற்றியாளர்கள் அப்படியில்லை. அவர்கள் பெர்ஃபெக்ட் டைமை காத்திருக்க மாட்டார்கள், கிடைத்த நேரத்தையே பெர்ஃபெக்ட் ஆக்குவார்கள். ஒரு விவசாயி விதை விதைக்கும் போது 100% சரியான காலநிலையை காத்திருக்க மாட்டான். அவன் விதையை விதைக்கிறான். மழை வந்தாலும் பரவாயில்லை, வெயில் வந்தாலும் பரவாயில்லை, ஏனெனில் விதை போட்டால்தான் ஒரு நாள் மரமாகும் என்று அவனுக்கு தெரியும். அதே மாதிரி வாழ்க்கையிலும் நாம் ஒரு சிறிய ஆக்ஷன் எடுத்தால்தான் ஒரு பெரிய ரிசல்ட் வரும். ஓவர் திங்கிங் நம்ம மைண்டை ஒரு கூண்டுப்புள் அடைத்துவிடும். நம்ம மைண்ட் ஒரு குரங்கு மாதிரி. அது ஒரு பிரான்ச்ல இருந்து இன்னொரு பிரான்ச்சுக்கு தாவிக்கொண்டே இருக்கும், ஒரு தாட்ல இருந்து இன்னொரு தாட். அதனாலதான் நம்ம மனசு அமைதியாக இருக்காது. ஆனால் வெற்றி பெற்றவர்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? அவர்கள் தங்களுடைய மைண்டை ட்ரெயின் பண்ணிக் கொள்கிறார்கள். தினமும் கொஞ்ச நேரம் அமைதியாக இருப்பார்கள். தங்களுடைய கோலை நினைப்பார்கள். அன்னெசசரி தாட்ஸை விட்டுவிடுவார்கள். அவர்கள் மைண்டை கண்ட்ரோல் பண்ணுகிறார்கள். ஏனெனில் மைண்டை நாம் கண்ட்ரோல் பண்ணவில்லை என்றால் மைண்டு தான் நம்மை கண்ட்ரோல் பண்ணும். ஓவர் திங்கிங்க்கு இன்னொரு பெரிய காரணம் ஃபியர், தோல்வி பயம், மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்ற பயம், எதிர்காலம் பற்றிய பயம். ஆனால் வாழ்க்கையின் மிகப்பெரிய growth எல்லாம் பயம் இருக்கும் இடத்தில்தான் இருக்கிறது. ஒரு சிங்கம் வேட்டைக்கு போகும்போது அதற்கும் பயம் இருக்கும். ஆனால் அது பயத்தால் நின்றுவிடாது, முன்னேறி முயற்சி செய்கிறது. அதுதான் அதை பெரிய வேட்டைக்காரனாக மாற்றுகிறது. அதே மாதிரி நம்ம வாழ்க்கையிலும் பயம் இருக்கும் இடத்தில் நம்ம முயற்சி இருந்தால்தான் வெற்றி வரும். சக்சஸ் ஒரே நாளில் வராது, அது சிறிய சிறிய முயற்சிகளின் கூட்டுத்தொகை. ஒரு பெரிய கட்டிடம் கட்டும்போது முதலில் ஒரு செங்கல் வைப்பார்கள், பிறகு இன்னொரு செங்கல், அப்படி 1000 செங்கல்கள் சேர்ந்துதான் ஒரு பில்டிங் ஆகும். அதே மாதிரி வாழ்க்கையிலும் தினமும் 1% முன்னேற்றம் இருந்தால் போதும். ஒரு வருடம் கழித்து திரும்பி பார்த்தால் நீங்கள் எவ்வளவு தூரம் வந்திருக்கிறீர்கள் என்று உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். அதனால் இப்போ ஒரு கேள்வி, நீங்கள் இன்னும் ஓவர் திங்கிங் பண்ணிக்கிட்டு இருக்க போறீங்களா, இல்லையா இன்றே ஒரு ஸ்மால் ஆக்ஷன் எடுத்து உங்கள் வாழ்க்கையை மாற்றப் போறீங்களா? நினைவில் வைங்க, ஓவர் திங்கிங் உங்கள் கனவுகளை மெதுவாக கொன்றுவிடும். ஆனால் ஆக்ஷன் உங்கள் கனவுகளை நிஜமாக மாற்றும். நீங்கள் இன்று ஒரு சிறிய ஸ்டெப் எடுத்தாலும் பரவாயில்லை, ஆனால் நின்று விடாதீர்கள். ஒரு நாள் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை திரும்பி பார்த்தால், நான் அந்த நாளில் ஸ்டார்ட் பண்ணியதுதான் என் வாழ்க்கையை மாற்றியது என்று பெருமையாக சொல்லும் நாள் கண்டிப்பாக வரும். நீங்கள் ஒரு விஷயம் கவனிச்சிருக்கீங்களா? வாழ்க்கையில் பெரும்பாலும் மக்கள் தோல்வி அடைவதற்கான காரணம் திறமை இல்லாததால இல்லை, வாய்ப்பில்லாததால இல்லை. உண்மையான காரணம் அவர்கள் தங்களுடைய மனசை வெல்ல முடியாததுதான். ஒரு மனிதன் தனது மைண்டை கண்ட்ரோல் பண்ணிட்டான்னா அவனை யாராலும் நிறுத்த முடியாது. ஆனால் மைண்ட் தான் அவனை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சா அவன் வாழ்க்கையே நின்று போயிடும். பலர் ஒரு நல்ல ஐடியா கிடைத்தாலும் அதை பற்றி 2 நாள் யோசிப்பாங்க, அப்புறம் 5 நாள் யோசிப்பாங்க, பிறகு 1 மாதம் யோசிப்பாங்க. இறுதியில் அந்த ஐடியாவை அவர்கள் விடுவார்கள். ஆனால் அதே ஐடியாவை வேற யாரோ ஒருவன் ட்ரை பண்ணி வெற்றி அடைந்திருக்கலாம். அப்போ அவர்கள் மனசுல ஒரு கேள்வி வரும், நானும் இதை ட்ரை பண்ணி இருக்கலாம். இந்த ஒரு சென்டென்ஸ் தான் வாழ்க்கையில் மிகவும் பெயின்ஃபுல்லான உணர்ச்சி. நானும் ட்ரை பண்ணி இருக்கலாம் என்ற வருத்தம். தோல்வி வந்தாலும் அது ஒரு லெசன் ஆகிவிடும். ஆனால் முயற்சி செய்யாமல் விட்ட வருத்தம் வாழ்நாள் முழுக்க மனசை வதைக்கும்.
ஒரு சிறிய உண்மையை நினைவில் வையுங்க. வாழ்க்கையில் 2 விதமான வலி இருக்கும். ஒன்று டிசிப்ளின் வலி, இன்னொன்று ரிக்ரெட் வலி. டிசிப்ளின் வலி சில நாட்கள் தான் இருக்கும், ஆனால் ரிக்ரெட் வலி வாழ்க்கை முழுக்க இருக்கும். இன்று நீங்கள் முயற்சி செய்யும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், கொஞ்சம் பயமாக இருக்கும், கொஞ்சம் அன்சர்டனாக இருக்கும். ஆனால் அந்த முயற்சி தான் நாளைக்கு உங்கள் கான்ஃபிடன்ஸ் ஆக மாறும். நீங்கள் தினமும் சிறிய சிறிய முயற்சி செய்ய ஆரம்பித்தால் உங்கள் மைண்ட் கூட உங்களை ரெஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஏனென்றால் மைண்டுக்கு ஒரு ஹேபிட் இருக்கு. அது நீங்கள் ரிப்பீட் பண்ணும் விஷயத்தை தான் பிலீவ் பண்ணும். நீங்கள் தினமும் பயப்பட ஆரம்பிச்சீங்கன்னா மைண்ட் உங்களை ஒரு வீக் மனிதன் என்று நம்ப ஆரம்பிக்கும். ஆனால் நீங்கள் தினமும் ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா மைண்ட் உங்களை ஒரு ஸ்ட்ராங் மனிதன் என்று நம்ப ஆரம்பிக்கும். வாழ்க்கையில் வெற்றியடைந்த எல்லா மனிதர்களும் ஒரு காமன் சீக்ரெட் சொல்லுவாங்க. அவர்கள் சொல்வது என்ன தெரியுமா? நான் பெர்ஃபெக்ட் இல்லை, ஆனால் நான் ஸ்டாப் ஆகல. அதுதான் டிஃபரன்ஸ். வெற்றி பெற்றவர்கள் இன்டெலிஜென்ட் ஆனதால் மட்டும் வெற்றி பெறவில்லை, அவர்கள் தொடர்ந்து முயற்சி செய்ததால் தான் வெற்றி பெற்றார்கள். ஒரு ரன்னர் மாரத்தான் ஓடும்போது அவன் வேகமாக ஆரம்பிக்க மாட்டான், அவன் ஸ்டெடியாக ஓடுவான். ஏனென்றால் அவனுக்கு தெரியும், இந்த ரேஸ் ஒரு ஷார்ட் ரேஸ் இல்ல, இது ஒரு லாங் ஜர்னி. வாழ்க்கையும் அதே மாதிரிதான். இன்று நீங்கள் ஒரு ஸ்மால் ஸ்டெப் எடுத்தால் அது நாளைக்கு ஒரு பிக் ஸ்டெப் ஆகும். இன்று நீங்கள் ஒரு ஐடியா ட்ரை பண்ணினால் அது நாளைக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி ஆகும். ஒரு நேரம் உங்கள் வாழ்க்கையை நினைத்து பாருங்கள். உங்களிடம் ஒரு ட்ரீம் இருக்கலாம். அது ஒரு நல்ல ஜாபாக இருக்கலாம், ஒரு பிசினஸ் ஆக இருக்கலாம், ஒரு நல்ல வாழ்க்கையாக இருக்கலாம். ஆனால் அந்த ட்ரீம் ரியாலிட்டியாக வேண்டும்னா ஒரு விஷயம் மட்டும் அவசியம்: கன்சிஸ்டன்சி. மோட்டிவேஷன் மட்டும் போதாது. மோட்டிவேஷன் ஒரு ஸ்பார்க் மாதிரி, அது ஒரு நிமிஷம் ஃபயர் ஆகும். ஆனால் கன்சிஸ்டன்சி தான் அந்த ஃபயரை எரிய வைத்துக் கொள்ளும் ஃபியூவல். நீங்கள் ஒரு நாள் மோட்டிவேஷன் வீடியோ பார்த்து இன்ஸ்பயர் ஆகலாம், 2 நாள் எனர்ஜி இருக்கும், ஆனால் 3ஆம் நாளில் அந்த எனர்ஜி குறையும். அதனால் தான் சக்சஸ்ஃபுல் பீப்புள் மோட்டிவேஷன் மட்டும் ரிலை பண்ண மாட்டாங்க. அவர்கள் ரொட்டீன் பில்ட் பண்ணுவார்கள். தினமும் ஒரு ஃபிக்ஸட் டைம் ஒர்க் பண்ணுவார்கள். தினமும் ஒரு ஸ்மால் இம்ப்ரூவ்மெண்ட் செய்ய முயற்சி செய்வார்கள். அந்த ரொட்டீன் தான் அவர்களை சக்சஸ்க்கு அருகில் கொண்டு போகும். சின்ன எக்ஸாம்பிள் பாருங்க. ஒரு மனிதன் தினமும் 10 பேஜஸ் புக் படிக்க ஆரம்பிக்கிறான் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். அது ஒரு பெரிய விஷயம் மாதிரி தெரியாது. ஆனால் ஒரு வருடம் கழித்து அவன் 3650 பேஜஸ் படித்திருப்பான். அதாவது பல புத்தகங்களின் நாலேஜ் அவனுடைய மைண்ட்ல இருக்கும். அதே மாதிரி தினமும் 30 மினிட்ஸ் ஒரு ஸ்கில் பிராக்டிஸ் பண்ணினால் ஒரு வருடம் கழித்து அந்த ஸ்கில் உங்களுடைய ஸ்ட்ரென்த்தாக மாறும். அதனால் தான் சொல்றாங்க, ஸ்மால் ஹேபிட்ஸ் கிரியேட் பிக் ரிசல்ட்ஸ். பெரிய மாற்றங்கள் ஒரே நாளில் வராது, அவை தினசரி செய்யும் சிறிய செயல்களிலிருந்து தான் உருவாகும். இன்னொரு முக்கியமான விஷயம், உங்கள் லைஃப்ல எல்லோரும் உங்களை சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. சிலர் உங்களை டவுட் பண்ணுவாங்க, சிலர் உங்களை டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க, சிலர் இது உன்னால முடியாது என்று சொல்லுவாங்க. ஆனால் நினைவில் வைங்க, ஹிஸ்டரியில பெரிய சக்சஸ் அடைந்த பல மனிதர்களுக்கும் ஆரம்பத்தில் இதே வார்த்தை தான் கேட்டது. உலகம் முதலில் உங்களை டெஸ்ட் பண்ணும், அப்புறம் தான் உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணும். நீங்கள் உங்கள் ட்ரீமுக்கு லாயலாக இருந்தீங்கன்னா ஒரு நாள் அதே மக்கள் உங்களை அட்மையர் பண்ணுவார்கள். வாழ்க்கையில் மிகப்பெரிய விக்டரி என்ன தெரியுமா? நீங்கள் நேற்று இருந்த மனிதனை விட இன்று ஒரு பெட்டர் மனிதனாக இருப்பதுதான். மற்றவர்களை பீட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் எஸ்டர்டே வெர்ஷனை பீட் பண்ணினாலே போதும். நீங்கள் தினமும் ஒரு ஸ்மால் இம்ப்ரூவ்மெண்ட் செய்தீங்கன்னா அது ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி உங்கள் வாழ்க்கையை மாற்ற ஆரம்பிக்கும். கான்ஃபிடன்ஸ் வரும், கிளாரிட்டி வரும், எனர்ஜி வரும். அப்புறம் நீங்கள் ரியலைஸ் பண்ணுவீங்க, நான் பயந்தது அன்னெசசரி தான் என்று. அதனால் இப்போ இந்த வீடியோ பார்க்கும் உங்களுக்கு ஒரு சேலஞ்ச். இன்று இந்த வீடியோ முடிந்ததும் ஒரு ஸ்மால் ஆக்ஷன் எடுத்துக்கோங்க. அது ஒரு நோட் எழுதுவதாக இருக்கலாம், ஒரு பிளான் ஆரம்பிப்பதாக இருக்கலாம், ஒரு ஸ்கில் பிராக்டிஸ் பண்ணுவதாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணுங்கள். வாழ்க்கை ஒரு வெயிட்டிங் ரூம் இல்லை, அது ஒரு மூவிங் ட்ரெயின். அந்த ட்ரெயின்ல நீங்கள் ஏறினால்தான் அது உங்களை டெஸ்டினேஷனுக்கு கொண்டு போகும். ஒரு நாள் நீங்கள் பின்னால் திரும்பி பார்த்தால் புரியும், அந்த ஒரு ஸ்மால் டிசிஷன் தான் உங்கள் வாழ்க்கையை மாற்றியது என்று. அதனால் ஓவர் திங்கிங்குக்கு குட் பை சொல்லுங்கள், ஆக்ஷனுக்கு வெல்கம் சொல்லுங்கள். உங்கள் மைண்டை ஸ்ட்ராங் ஆக்குங்கள். உங்கள் ட்ரீமுக்கு லாயலாக இருங்கள். ஒரு நாள் உலகம் உங்களை இக்னோர் பண்ணிய இடத்திலிருந்து ரெஸ்பெக்ட் பண்ணும் இடத்திற்கு நீங்கள் வந்து நிற்பீர்கள். ஆனா நண்பர்களே, வாழ்க்கையில் இன்னொரு பெரிய உண்மை இருக்கிறது. பலர் வெற்றி பெறாததற்கான காரணம் அவர்கள் முயற்சி செய்யவில்லை என்பதல்ல, அவர்கள் நாளை ஆரம்பிப்போம் என்று சொல்லிக்கொண்டே இருப்பதுதான். நாளை முதல் நான் சேஞ்ச் ஆகிறேன், நாளை முதல் நான் ஏர்லி மார்னிங் எழுந்துப்பேன், நாளை முதல் நான் ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன் என்று சொல்லிக்கொண்டே பல வருடங்கள் கழிக்கிறது. ஆனால் அந்த நாளை என்ற நாள் ஒருபோதும் வருவதில்லை. உண்மையில் வாழ்க்கையை மாற்றும் நாள் இன்றுதான். இன்று நீங்கள் ஒரு ஸ்மால் ஸ்டெப் எடுத்தால் அது நாளைக்கு பெரிய மாற்றமாக மாறும். இன்று நீங்கள் ஒரு நல்ல டிசிஷன் எடுத்தால் அது உங்கள் ஃபியூச்சரை கம்ப்ளீட்டாக சேஞ்ச் செய்யும். அதனால்தான் சக்சஸ்ஃபுல் பீப்புள் ஒரு பிரின்சிபல் ஃபாலோ பண்ணுவாங்க. டூ இட் நவ். நீங்கள் ஒரு விஷயம் செய்யணும் என்று நினைத்தவுடனே அதை செய்ய ஆரம்பியுங்கள். அது பெர்ஃபெக்டாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. ஆரம்பத்தில் மிஸ்டேக்ஸ் வரும், சில நேரம் ஃபெயிலியர் கூட வரும். ஆனால் அந்த மிஸ்டேக்ஸ் தான் உங்களை ஸ்ட்ராங் ஆக்கும். ஒரு குழந்தை ஃபர்ஸ்ட் டைம் நடக்க முயற்சி செய்யும் போது பல தடவை விழும். ஆனால் அந்த குழந்தை நான் விழுந்து விட்டேன் என்று நினைத்து நிற்காது. அது மீண்டும் எழுந்து நடக்க முயற்சி செய்யும்.
அதனால்தான் ஒரு நாள் அந்த குழந்தை கான்ஃபிடென்ட்டாக ஓட ஆரம்பிக்கும். வாழ்க்கையிலும் அதே ரூல் தான். நீங்கள் முயற்சி செய்ய ஆரம்பித்தால் ஆரம்பத்தில் ஸ்லோவாக இருக்கும். ஆனால் நீங்கள் ஸ்டாப் ஆகாமல் தொடர்ந்து சென்றால் ஒரு நாள் உங்கள் ஸ்பீட் உங்களுக்கே ஆச்சரியம் தரும். இன்னொரு முக்கியமான விஷயம், உங்கள் என்வாயரன்மெண்ட். நீங்கள் யாருடன் டைம் ஸ்பெண்ட் பண்ணுகிறீர்கள் என்பதுதான் உங்கள் ஃபியூச்சரை டிசைட் பண்ணும். சிலர் எப்போதும் நெகட்டிவாக பேசுவார்கள். இது முடியாது, அது முடியாது, வாழ்க்கை ரொம்ப கஷ்டம் என்று சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். அவர்களுடன் அதிக நேரம் இருந்தால் அவர்களுடைய திங்கிங்கும் உங்களுக்கும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். அதனால் சக்சஸ்ஃபுல் பீப்புள் ஒரு கேர்ஃபுல் டிசிஷன் எடுப்பார்கள். அவர்கள் பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும் மனிதர்களுடன் தான் அதிகமாக இருப்பார்கள். உங்கள் லைஃப்ல உங்களை இன்ஸ்பயர் பண்ணும் மனிதர்களை தேர்வு பண்ணுங்கள். உங்களை என்கரேஜ் பண்ணும் நண்பர்களை தேர்வு பண்ணுங்கள். உங்கள் ட்ரீமை ரெஸ்பெக்ட் பண்ணும் மனிதர்களை தேர்வு பண்ணுங்கள். ஏனெனில் வாழ்க்கையில் ஒரு ரைட் பர்சன் சம்டைம்ஸ் ஒரு பிக் மோட்டிவேஷனாக மாறலாம். அதே நேரத்தில் ஒரு விஷயம் மறக்காதீர்கள், எல்லா நேரத்திலும் மோட்டிவேஷன் கிடைக்காது. சில நாட்கள் உங்கள் மைண்ட் டயர்டாக இருக்கும். சில நாட்கள் நீங்கள் டவுட் பண்ணுவீர்கள், நான் சரியான பாதையில் போகிறேனா என்று. அந்த நேரங்களில் தான் உங்கள் டிசிப்ளின் டெஸ்ட் ஆகும். மோட்டிவேஷன் இல்லாத நாளில் கூட நீங்கள் ஒர்க் பண்ணினீர்கள் என்றால் அதுதான் ரியல் growth. வெற்றி பெற்றவர்கள் எவ்ரிடே மோட்டிவேட்டட் இல்லை, ஆனால் அவர்கள் எவ்ரிடே கமிட்டட். அதுதான் டிஃபரன்ஸ். கமிட்மெண்ட் இருந்தால் மோட்டிவேஷன் இல்லாத நாளிலும் நீங்கள் மூவ் பண்ணுவீர்கள். நீங்கள் வாழ்க்கையில் எந்த லெவல்ல இருந்தாலும் ஒரு விஷயம் நினைவில் வைங்க, லேர்னிங் ஸ்டாப் ஆகக்கூடாது. உலகம் தினமும் சேஞ்ச் ஆகிறது, டெக்னாலஜி சேஞ்ச் ஆகிறது, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சேஞ்ச் ஆகிறது. நீங்கள் லேர்ன் பண்ணிக்கொண்டே இருந்தால் அந்த சேஞ்சஸ் உங்களுக்கு அட்வான்டேஜ் ஆகும். ஆனால் நீங்கள் லேர்ன் பண்ணாமல் இருந்தால் அந்த சேஞ்சஸ் உங்களை பின்னால் தள்ளிவிடும். அதனால் தினமும் ஒரு ஸ்மால் நாலேஜ் கெயின் பண்ணுங்கள். ஒரு புத்தகம் படியுங்கள், ஒரு நல்ல வீடியோ பாருங்கள், ஒரு புதிய ஸ்கில் பிராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த ஸ்மால் லேர்னிங் தான் ஒரு நாள் உங்கள் பிக்கெஸ்ட் ஸ்ட்ரெங்காக மாறும். வாழ்க்கையில் பேஷன்ஸ் மிகவும் முக்கியம். இன்று நீங்கள் சீட் விதைத்தால் நாளைக்கு மரம் ஆகாது. அதற்கு டைம் தேவை. அதே மாதிரி சக்சஸ்க்கும் டைம் தேவை. பலர் 2 மாதம் ஹார்ட் ஒர்க் பண்ணி ரிசல்ட் வரலன்னா குவிட் பண்ணிடுவார்கள். ஆனால் நேச்சர் ஒரு லெசன் சொல்லுகிறது, பெரிய மரங்கள் வளர இயர்ஸ் ஆகும், ஆனால் அவை வளர்ந்த பிறகு பல வருடங்கள் ஷேடோ கொடுக்கும். அதே மாதிரி ஸ்லோ growth இருந்தாலும் பரவாயில்லை, ஆனால் ஸ்டெடி growth இருக்க வேண்டும். ஒரு நாள் நீங்கள் உங்கள் ஜர்னியை நினைத்து பார்க்கும்போது புரியும், அந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் தேவையானவைதான் என்று. ஏனெனில் ஸ்ட்ரகிள் இல்லாமல் ஸ்ட்ரெங்க் வராது, பிரஷர் இல்லாமல் டயமண்ட் உருவாகாது, சேலஞ்சஸ் இல்லாமல் கேரக்டர் பில்ட் ஆகாது. அதனால் வாழ்க்கையில் வரும் ப்ராப்ளம்ஸ்க்கு பயப்படாதீர்கள். அதை ஒரு ட்ரெய்னிங் மாதிரி பாருங்கள். ஒவ்வொரு ப்ராப்ளமும் உங்களை ஸ்ட்ராங் ஆக்க ஒரு லெசன் கற்று தருகிறது. இப்போ இந்த வீடியோ பார்க்கும் உங்களுக்கு நான் ஒரு சிம்பிள் மெசேஜ் சொல்லணும். உங்கள் ட்ரீம் எதுவாக இருந்தாலும் அதை ஸ்மால் ஸ்டெப்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணுங்கள். பெர்ஃபெக்ஷனுக்கு வெயிட் பண்ணாதீர்கள். பீப்புள் ஒப்பீனியனுக்கு பயப்படாதீர்கள். உங்கள் மைண்ட் சொல்லும் நெகட்டிவ் ஸ்டோரிஸை இக்னோர் பண்ணுங்கள். ஆக்ஷன் எடுங்கள். கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணுங்கள். லேர்னிங் கண்டினியூ பண்ணுங்கள். பேஷன்ஸ் வைத்திருங்கள். இந்த சிம்பிள் பிரின்சிபல்ஸ் ஃபாலோ பண்ணினீர்கள் என்றால் ஸ்லோவா இருந்தாலும் உங்கள் லைஃப் ப்ரோக்ரஸ் ஆக ஆரம்பிக்கும். ஒரு நாள் நீங்கள் ரியலைஸ் பண்ணுவீர்கள், நீங்கள் தேடிய சக்சஸ் வெளியில இல்லை, அது உங்கள் டிசிஷன்ல தான் இருந்தது என்று. நீங்கள் எடுத்த ஒரு போல்ட் ஸ்டெப் தான் உங்கள் ஃபியூச்சரை சேஞ்ச் பண்ணியது என்று புரியும். அதனால் நண்பர்களே, இன்று ஒரு ப்ராமிஸ் எடுங்கள். நான் ஓவர் திங்கிங்கை விடுவேன், நான் ஆக்ஷன் எடுப்பேன், நான் தினமும் ஒரு ஸ்மால் இம்ப்ரூவ்மெண்ட் செய்வேன் என்று உங்களுக்கே சொல்லுங்கள். இந்த ஒரு ப்ராமிஸ் உங்கள் லைஃபை கம்ப்ளீட்டா சேஞ்ச் செய்யும். ரிமெம்பர் திஸ், வாழ்க்கை ஒரே ஒரு சான்ஸ் தான். அதை டவுட்ல கழிக்காதீர்கள், அதை ஃபியர்ல வீணாக்காதீர்கள், அதை கரேஜா பயன்படுத்துங்கள். ஒரு நாள் உலகம் உங்களை பார்த்து, இந்த மனிதன் கிவ் அப் பண்ணல, அதனால்தான் இன்று இவ்வளவு உயரத்தில் இருக்கிறான் என்று சொல்லும். அந்த நாள் நிச்சயமாக வரும். நீங்கள் இன்று ஸ்டார்ட் பண்ணினால். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போல வீடியோக்களை தொடர்ந்து கேட்க நம்முடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.